ஹாய் வியூவர்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு சிஎன் சிவா யூடியூப் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு போன வாரம் வந்து ஒய்ஃபுக்கு நான் குக்கிங்கில் வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் வந்துருச்சு. ஒன்றும் இல்லை, இந்த காய்கறி நறுக்கிறது, மாவு கசி தர்றது, இந்த மாதிரிலாம் அதெல்லாம் பண்ணையில தான் தெரிஞ்சுது அது வேலை எவ்வளோ கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே நான் அமேசானில் போய் சர்ச் பண்ணேன், ஒரு ப்ராடக்ட் கிடச்சிது. அந்த ப்ராடக்ட்டை தான் நம்ம இன்னைக்கு ரிவ்யூ பண்ண போகிறோம். வாங்க பார்க்கலாம். நம்ம அமேசான்ல வாங்கின ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இதுதான் பேக்கேஜ்லாம் பக்காவாக வந்திருக்கு. இதுதான் அந்த ப்ராடக்ட், வண்டர் செஃப். அண்ட் இதை நாங்கள் இன்னும் ஓப்பன் கூட பண்ணி பார்க்கல. ஓப்பன் பண்ணிட்டேன், உள்ள என்னென்ன இருக்கு அப்படின்லாம் பார்க்கல. ஃபர்ஸ்ட் உள்ள ஓப்பன் பண்ணி என்னென்ன பொருள்லாம் இருக்கு, அதை எப்படி எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்ப்போம். ஓகே, இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள ஓப்பன் பண்ணி உள்ள என்னென்னலாம் இருக்கு அப்படின்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இது ஏதோ பிளேடு மாதிரி ஆரம்பமே அமர்க்கலமா இருக்கு. ஏதோ பிளேடு மாதிரி குத்துருக்குறாங்க. ஸோ நீங்க பார்த்து எடுங்க. ஏதோ எல்லாம் பிளேட்லாம் ஷார்ப்பாகவும் கூட இருக்குது. இது உள்ள அந்த சுத்துமே அது. அண்ட் ஃபைனலி த மெயின் ஐட்டம் அவருக்குள்ள இருக்கு. அது போக வாரண்டி கார்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. அடப்பாவீங்களா, யூசர் மேனுவலே இல்லை. தெரியல, நாங்கள் ஏதாவது ஓப்பன் பண்ணல மிஸ் பண்ணிட்டோமா என்னன்னு. ஒரே ஒரு வாரண்டி கார்டு மட்டும் தான் இருக்கு. ஓகே, மெயின் ஐட்டம் இதுதான். ஸோ இதை ஃபர்ஸ்ட் உள்ள இருந்து எடுத்துடலாம். எஸ், ஏகப்பட்ட ஐட்டம் இருக்குது. இது மாவு பிசைறதுன்னு நினைக்கிறேன். இது வந்து அந்த வெண்ணெய் எடுக்கிறதுக்கு அப்படின்னு நினைக்கிறேன். இது மேலே போட்டு சுத்துறது. இது ஹேண்டில், இது சைடில் போட்டு பிடிக்கிறதுக்கு. அண்ட் இதுதான் மெயினான ஐட்டம், இந்த பிளேட் கட் பண்ணுறதுக்கு. ஸோ கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்க. இது இப்போ தானே ஓப்பன் பண்ணோம், உள்ளெல்லாம் கொஞ்சம் டஸ்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ ஒரு தடவை நான் போயிட்டு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டு எடுத்துட்டு வந்துடுறேன். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 ஹோல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. ஒன்று வந்து ஃபாஸ்ட்டாக ரொட்டேட் பண்ணுறதுக்கு, உள்ள கட்டிங் வந்து ஃபாஸ்ட்டாக பண்ணுறதுக்கு. இது கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும், இது அதை விட கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான் வித்தியாசம். அதுக்கு தான் வந்து 2 இது கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம கட் பண்ணி பார்ப்போம், உள்ள ஒன்று ஒன்றா கட் பண்ணி பார்ப்போம். ஃபாஸ்ட்டாக கட் பண்ணல எப்படி இருக்குது, ஸ்லோவாக கட் பண்ணல எப்படி இருக்குதுன்னா பார்க்கலாம். பரவாயில்லைங்க, இந்த பிளாஸ்டிக் கிளாஸோட குவாலிட்டி எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராகவே இருக்குது. இந்த பிளாஸ்டிக் மெட்டீரியலோட குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே கொடுத்துருக்குறாங்க. ரொம்ப சீப்பான ப்ராடக்ட் மாதிரிலாம் தெரில. நல்ல டஃப்பாகவே இருக்கு. கீழே விழுந்தா உடஞ்சிரும் அந்த மாதிரிலாம் இல்லை, எல்லாமே நல்லா இருக்குது. அண்ட் இந்த கிளாஸும் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்க, கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரப்பர் ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த ரப்பர் பீடிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எதுக்காண்டி இருக்கு அப்படின்னா வந்துட்டு, நம்ம ஏதாவது ஒரு இடத்துல வச்சு இதை வந்து நம்ம ரொட்டேட் பண்ணுவோம். ரொட்டேட் டைட் பண்ணல, இப்போ அந்த ரப்பர் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு அந்த கிரிப்னஸ் கிடைக்காது. கிளாஸை வந்து நம்ம தரையில வச்சா என்ன ஆகும்னா அப்படியே வலிக்கிட்டே போகும். ஸோ அந்த மாதிரி வலுக்காம இருக்கிறதுக்காண்டி ரப்பர் பீடிங்லாம் கொடுத்துருக்காங்க. டிசைன் வந்து நல்லாவே யோசிச்சு பண்ணியிருக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு இதுதான் அந்த ஸ்லைஸ் கட் பண்ணுறதுக்கு. இதில் பாருங்க, புதுசுங்கிறதுனால அந்த பிளேடில் ஸ்டிக்கர்லாம் ஒட்டியிருக்கிறாங்க. ஸோ நீங்கள் அந்த ஸ்டிக்கரை வந்து யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி பிரிச்சிடணும், இல்லைன்னா அது கரெக்டாக வேலை செய்யாது. இந்த புது ஐட்டத்தில் ஸ்டிக்கர் பிரிக்கிறதே ஒரு தனி சுகம். ஓகே, ஏதாவது புதுசாக கொண்டு வந்தாலே உடனே என் பொண்ணு பக்கத்தில் வந்து உட்காந்துருவா. உட்காந்துட்டு என்னதுப்பா அது, என்னதுன்னு கேட்க ஆரம்பிச்சிருவா. ஸோ இன்றைக்கும் வீடியோ எடுத்த உடனே பக்கத்தில் வந்துட்டாங்க. கூட என் மருமகளும் சேர்ந்துக்கிட்டா. ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஆனியன், ஒரு பெரிய ஆனியன் மட்டும் உரிச்சு வச்சுருக்கோம். அதை போட்டு எந்த அளவுக்கு சாப் பண்ணுது அப்படின்னு ஒன்று தான் போட்டிருக்கிறேன். ஏன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப பெருசாக இருக்குது. இப்போ நம்ம 2 பேர் 3 பேர் இருக்கிற ஃபேமிலிக்குலாம் ஒரு ஆனியனே நம்ம கட் பண்ணி போடுவோம் சில டைமில். ஸோ அந்த ஒன்று இருந்தால் கூட அரைக்குதா அப்படின்னு, நம்ம நல்லா ஃபைனாக சாப் பண்ணுதா அப்படின்னு பார்க்கலாம். நிறைய இருந்துச்சுன்னா அது அந்த இதில் மாட்டி சாப் ஆகிடும். ஒன்று தான் ஆகாது, ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ ஒன்று மட்டும் போட்டு பார்ப்போம் ஒர்க் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு. இது பாருங்கள், ஃபஸ்ட்டு இதை எடுத்து இந்த பேஸ் எடுத்துக்கலாம். இதில் வந்து இங்கே ஹேண்டில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஏன்னா நம்ம பிடிச்சி மேலே ரொட்டேட் பண்ணுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கணும்னு தான் இந்த ஹேண்டில் கொடுத்துருக்குறாங்க. பாருங்க, இந்த ஹேண்டில் ஒரு இது வந்து ஸ்ப்ரிங் மாதிரி இருக்குது. ஆக்சுவலாக ஸ்ப்ரிங் இல்லை, ஒரு பிளாஸ்டிக் தான். இதை லைட்டாக இப்படி இது பண்ணிட்டு உள்ள பண்ணிட்டா அது லாக் ஆகிடும், அவ்வளோதான். பிளேடு வைக்கணும் ஃபைன் சாப் பண்ணுறதுக்கு. இதுதான் அதோட பிளேடு. வச்சுட்டு ஆனியனை வந்து இங்கே பார்த்துக்கோங்க, 4 பீஸாக தான் கட் பண்ணியிருக்கேன், வேறு எதுவும் இல்லை. 1 2 4 இதை வந்து லாக் பண்ணணும் கரெக்டாக அந்த சென்டராக அந்த இதில் வச்சுட்டு நம்ம மிக்சி ஜார் கூட லாக் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி லாக் ஆகுது. வச்சுட்டு ஒரு லைட்டாக திருப்பினோன்னா லாக் ஆகிடுது. இப்போ மூடியை பிடிச்சி தூக்கினா கூட தனியாக வரல. ஸோ இதான் மெயின். போட்டு இந்த கப் இருக்குது பார்த்தீங்களா, இதை வச்சு இதை க்ளோஸ் பண்ணிடணும். இதில் வந்து கரெக்டாக அந்த இது வேறு கொடுத்துருக்காங்க, நாப் வேறு கொடுத்துருக்காங்க. ஈவன் இதை நீங்கள் மாற்றி கூட வச்சா கூட உள்ளே போகாது, இடிக்கும். ஸோ நீங்கள் கரெக்டாக அதுக்கு டேரக்ஷனில் வச்சுக்கலாம். ஸோ இதுதான் ஹேண்டில். இது உள்ள அந்த இதை சாப் பண்ணுறதுக்கான இது. இதில் மேலே 2 இது கொடுத்துருக்காங்கன்னு சொன்ன பார்த்தீங்களா. ஒன்று இது வந்து ஸ்லோ ஸ்பீடில் சுற்றணும்னா, இது ஹை ஸ்பீடில் சுற்றுறதுக்கு இது. இந்த 2லையும் மாற்றி எதில் போட்டு சுற்றுறீங்களோ, இதில் போட்டால் ஸ்லோவாக சுற்றும், இதில் போட்டால் ஃபாஸ்ட்டாக சுற்றும். நம்ம என்ன பண்ணலாம், ஃபஸ்ட்டு ஸ்லோவாக சுற்றுறதுலேயே போட்டு பார்ப்போம் எந்த அளவுக்கு வருதுன்னு.
ஒண்ணுல வச்சு கிட்டத்தட்ட கொஞ்ச நேரம் சுத்தி பார்த்துட்டேன். ஒரு 50 ரவுண்டு பாருங்க. ஓரளவுக்கு தான் கட் பண்ணியிருக்கேன். அந்த பெருசு பெருசெல்லாம் இன்னும் கட் பண்ணல. அந்த அளவுக்கு கட் பண்ண மாதிரி தெரியல. அதனால நம்ம என்ன பண்ணலாம், ஃபாஸ்டான இதுல போட்டு ஆப்ஷன்ல போட்டு செக் பண்ணி பார்ப்போம். அதுல போட்டா ஓரளவுக்கு நல்லா ஃபாஸ்டா கட்டுதானே. ஓகே, கிட்டத்தட்ட ஒரு 30 ரவுண்டு தான் சுத்தி இருப்பேன். ஓ, சூப்பரா சாப் பண்ணிருச்சுங்க. வேற லெவல்ல இருக்குது பாருங்க. சின்ன சின்னதாக சூப்பராக சாப் பண்ணிச்சு. நம்ம கையில் கட் பண்ணால் கூட இந்த அளவுக்கு கட் பண்ண முடியுமா தெரியல. இப்போ என்ன வந்து பார்த்தோன்னா, வெள்ளரிக்காவை நல்ல ஸ்லைஸாக சின்ன சின்ன ஸ்லைஸாக போட போகிறோம். அதுக்கு வந்து நீங்கள் சேம் இந்த பேஸ் எடுத்துக்கணும். வெங்காயம் எடுத்துட்டு கழுவிட்டு வந்துட்டேன். கழுவியில் பார்த்தீங்கன்னா முக்கியமான ஆப்ஷனு, இந்த ஹேண்டில் பிடிச்சிட்டு நம்ம நிறைய பேர் என்ன பண்ணுவோம்னா, ஹேண்டில் பிடிச்சிட்டு இப்படி கழுவுவோம். அந்த மாதிரி பண்ணாதீங்க. ஏன்னா நல்லா தான் இருக்கு, பட் இருந்தாலும் அது உடையிறதுக்கான சான்ஸ் இருக்கு. அதனால நீங்க இப்போ மேக்ஸிமம் கழுவிலையுமே இதை பேஸை பிடிச்சிட்டு கழுவுனீங்க அப்படின்னா பெட்டர். ஹேண்டில் பிடிச்சிட்டு கழுவுனீங்கன்னா ஃபியூச்சர்ல ஹேண்டில் உடையிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, வெள்ளரிக்காய் வந்து பாருங்க, ஆல்ரெடி ஒரு பீஸ் கட் பண்ணி தோல்லாம் எடுத்து வச்சிட்டோம். ஸோ ஃபைனா அதை வந்து சீவுறதுக்கு இந்த பிளேட் இருக்கு பார்த்தீங்களா, இதை அப்படியே எடுத்துக்கணும். ஸோ இதை வந்து இதில் டேரெக்டாக அப்படியே இதில் ஃபிட் பண்ணிடணும். ஃபிட் பண்ணிட்டு ரொட்டேட் பண்ணும். ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணுங்க. பிளேடுலாம் ரொம்ப ரொம்ப ஷார்ப்பாக இருக்கு. முக்கியமாக இந்த மாதிரி குட்டீஸ் எல்லாம் பக்கத்தில் வச்சுட்டு பண்ணாதீங்க. நான் சொல்லிட்டேன், இந்த பாப்பா போக மாட்டேங்கிறா. ஏ பாப்பா, ஏன் போக மாட்டேங்கிற? போக முடியாதான், ஒன்றும் செய்ய முடியாது. ஓகே, அதை வச்சுட்டு கரெக்டாக இந்த ஹோல்ஸ் வந்து இதில் வர்ற மாதிரி வச்சுட்டு இதை லாக் பண்ணிட்டா அவ்வளோதான். சேம் முடி வெளில வர்றதான் பார்த்துக்கோங்க. ஹேண்டில் எடுத்து ஃபர்ஸ்ட் இதில் போடணும். ஸோ இதில் போட்டிங்க, இந்த சென்டர் இதில் போட்டிங்க, அதான் ஸ்லோ ஸ்பீடில் போட்டிங்கன்னா என்ன பிரச்சனைனா, நம்ம இப்படி ரொட்டேட் பண்ணல, நம்ம இங்கே வெள்ளரிக்காய் வச்சு அழுத்தையில் இடிக்குது. அதனால இதை வந்து நம்ம வேற வழியே இல்லை, இந்த ஹை ஸ்பீட் இதில் தான் போட்டு ஆகணும். போட்டுட்டோம். வெள்ளரிக்காவை எடுத்து உள்ளே வச்சுட்டேன். ஸ்லோவாக தான் சுத்த முடியுது. நீங்கள் வந்து வெள்ளரிக்காவை ரொம்ப ஹைட்டாக வச்சிங்க அப்படின்னா அதில் இடிக்குது. அதனால வெள்ளரிக்காவை கொஞ்சம் நீங்கள் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிட்டு இதில் கொஞ்சம் கீழே வர மாதிரி வச்சுட்டு ஸ்லோ ஸ்பீடில் சுற்றினீங்கன்னா தான் அது நல்ல சூப்பராக வருது. நமக்கு சுற்றுறதுக்கும் ஈஸியாக இருக்குது. ஆக்சுவலாக நான் டேபிள் மேலே வச்சு பண்ணுறதுனால டேபிள் ஆடுது. அதனால என்னால் ஸ்லோவாக பண்ண முடியுது. நான் உங்களுக்கு வீடியோவில் காட்டணுங்கிறதுக்காண்டி அப்படி எடுத்துகிட்டு இருக்கேன். நம்ம கீழே தரையில் வச்சு பண்ணோம்னா ஓரளவுக்கு நல்லா ஃபாஸ்ட்டாகவே பண்ண முடியும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும், இது வெள்ளரிக்காய் வந்து ஃபுல்லாக உள்ளே வர போயிடுச்சு. இதுக்கு மேலே நம்மளால கையை உள்ளே வச்சு அமுக்க முடியாது. அந்த டைம்ல இது கொடுத்துருக்காங்க. நீங்கள் அந்த கப்பை வந்து மேலே வச்சு இதை அமுக்குனீங்க அப்படின்னா சூப்பருங்க. கப்பை வச்சு அமுகுனா சும்மா சரன்னு போயிட்டே இருக்குது. அவ்வளோதான். ஃபுல்லாகவே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா அமுக்குனா இதாகிடுச்சு. ஆனால் உள்ளே இல்லவே இல்லைங்க, ஃபுல்லாகவே போயிடுச்சு. நான் கூட கடைசியாக கொஞ்சம் பீஸை கட் பண்ணாது அப்படியே வெளியில தான் இருக்கும் அப்படின்னு நினச்சேன். பார்த்தா ஒரு சின்ன ஸ்லைஸ் கூட இல்லை, எல்லாமே போயிடுச்சு. பார்ப்போம் எந்த அளவுக்கு சூப்பராக கட் பண்ணியிருக்குன்னு. அதானே பார்த்தேன். இங்கே பாருங்க, கடைசியாக ஒரு சின்ன பீஸ் வந்துட்டு அது ஒன்றும் செய்ய முடியாது. அது அப்படியே வாயில கூட சாப்பிடுவோம். பாருங்க எவ்வளோ சூப்பராக கட் பண்ணிருக்குங்க. எந்த அளவுக்கு இது எவ்வளோ தின்னா இருக்கு பாருங்களேன். அப்படியே காத்துமே கட் பண்ணிருக்குது. உண்மையிலே சூப்பரு. அடுத்து வெள்ளரிக்காய் கட் பண்ணி முடிச்சாச்சு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கேரட் கட் பண்ண போகிறோம். இப்போ கேரட் வந்து நம்ம கொஞ்சம் தடியாக கட் பண்ண போகிறோம். வெள்ளரிக்காய் வந்து ரொம்ப சின்ன ஸ்லைஸாக போட்டோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் தடியாக கட் பண்ணணும் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணால் என்ன பண்ணணும்னா, சேம் இதே பவுல் எடுத்துக்க வேண்டியதான். அதே பிளேட் எடுத்துட்டு இந்த பிளேடுக்கு பக்கத்தில் ஒரு பச்சை கலர் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து வெளில எடுத்துடணும். இதை எடுக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இந்த இது கொடுத்துருக்காங்கல்ல, இதை இப்படி எடுத்துட்டீங்க அப்படின்னா இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிடும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து அந்த இது இருந்ததுனால சின்ன சின்னதாக கட்டாகும். இப்போ கொஞ்சம் டெப்த் உள்ள போகிறதுனால கொஞ்சம் தடி பீஸ் தான் நமக்கு வந்து வரும். ஸோ அதையும் நம்ம செக் பண்ணி பார்த்துருவோம். இப்போ கேரட்டோட சைஸ் வந்து லென்த்து பெருசாக இருக்கு. எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும்னு தெரியல. ஏன்னா நமக்கு சுத்தையில இடிக்கும். அதனால நான் என்ன பண்ணலாம், கொஞ்சம் கட் பண்ணிக்கவா, இதை வந்து 2ஆக கட் பண்ணிக்கலாம். கையிலே உடச்சிடலாம். God give me the power. பாருங்க எவ்வளோ ஸ்ட்ரென்த்துன்னு. ஒரு 10 நாள் ஜிம்முக்கு போயிட்டு இருக்கிறேங்க, கேரட்டை கையிலே உடைக்கிறேன் பார்த்தீங்களா. வீடியோ எடுக்கிறோமே, பொண்ணு பக்கத்துல வந்து ஆர்வமா உட்கார்றாளே, நம்மளால தான் யூடியூப்ல பெரிய ஆள் ஆக முடியல, அவ பெரிய ஆளா வருவா அப்படின்னு பார்த்தா பக்கத்துல வந்து என்ன பண்றது பாருங்க. வந்து உட்கார்ந்ததே அதுக்கு தான், வந்து உட்கார்ந்ததே சாப்பிட்றதுக்கு தானா, அதையும் அவளே சொல்லிக்கிறா. ஓகே, கொஞ்சம் உள்ள போயிருச்சுன்னா நம்ம இந்த கப்பு போட்டாதான் நமக்கு வந்து ஈஸியா இருக்கு. ஏன்னா நம்மளால கையை உள்ள விட்டு அமுக்க முடியல. உள்ள எந்த அளவுக்கு கட் பண்ணிருக்குன்னு பார்ப்போம். வா பாருங்க,
ஸோ வெள்ளரிக்காய் பார்த்தீங்களா, வெள்ளரிக்காவை விட கொஞ்சம் தடியா, வெள்ளரிக்காய் ரொம்ப சின்னது. நான் உங்களுக்கு ஒரு வெள்ளரிக்காய் எடுத்து காட்டுறேன். இது பாருங்க, வெள்ளரிக்காய் எவ்வளோ சின்ன ஸ்லைஸா, அதை விட கொஞ்சம் டபுள் சைஸாக கேரட் கட் பண்ணியிருக்கு. ஸோ அந்த பிளேட்டை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா கொஞ்சம் தடியாக நமக்கு கிடைக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து பொட்டேட்டோ உருளைக்கிழங்கு வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்க்கு கட் பண்ண போகிறோம். அதுக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதே பிளேட்டை எடுத்துக்கணும். இதே பிளேட்டில் 2 பச்சை, ஃபஸ்ட்டு இந்த பச்சை எடுத்தோம் பார்த்தீங்களா, இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு எவ்வளோ தடியாக வரணும் அப்படிங்கிறதுக்கு எடுத்தோம். ஸோ அதை வந்து போட்டுருணும். இதில் ஒரு நல்ல ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம திருப்பி போட்டால் கூட இதில் ஒரு சின்ன கட்டு இருக்குது பார்த்தீங்களா, அந்த கட்டில் கரெக்டாக அதுதான் நீங்கள் திருப்பி வேறு டேரக்ஷன்லாம் போட முடியாது. அது பக்கத்தில் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து நீங்கள் கீழே இப்படி ப்ரெஸ் பண்ணி எடுத்தீங்கன்னா வந்துடும். ஸோ அதில் வந்து பிளேடு இருக்குது. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக எடுக்கணும். அதை அப்படியே நீங்கள் திரும்ப வச்சிடணும். திருப்பி வச்சிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்துடும். ஸோ இதில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா 2 இருக்குது. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது ஒன்று இருக்குது, இது ஒன்று இருக்குது. ஸோ இதாக ஒன்று மட்டும் திருப்பி வச்சிங்கன்னா ஓரளவுக்கு கொஞ்சம் தடியாக வரும். 2யுமே திருப்பி வச்சிங்கன்னா ரொம்ப ஃபைன் பீஸாக, ரொம்ப சின்ன சின்ன பீஸாக வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நான் இப்போ வர ஃபஸ்ட்டு ஒரு ஹாஃப் பொட்டேட்டோ வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஒரே ஒரு பிளேடு வச்சு போட்டு கட் பண்ணி பார்ப்போம் எந்த அளவுக்கு திக்காக வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை போட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் இதில் வச்சிடணும். கப்பு போட்டுற வேண்டியது தான். லாக் ஆயிடுச்சு. ஒரு தடவை ரொட்டேட் பண்ணி பார்த்துக்கோங்க. உள்ள வச்சாச்சு. ரொட்டேட் பண்ணுறேன். ஸோ பாருங்கள் எந்த அளவுக்கு ஃபைனாக சாப் பண்ணிடுதுன்னு சொல்லிட்டு, அதாவது ஃபிங்கர் ஃப்ரைஸ்க்கு. ஆனால் ஆக்சுவலாக இது ஃபிங்கர் சிப்ஸ் போடவே முடியாது, ஏன்னா ரொம்ப இதுவாக இருக்குது. சேலட் தான் பண்ண முடியும். இந்த பிளேட்டை வந்து எடுத்துடணும்னு நினைக்கிறேன். இதை எடுத்துட்டு நம்ம பண்ணி இப்போ என்ன பண்ணலாம், நம்ம 2 இதுவும் போட்டுட்டு இந்த பிளேட்டை எடுத்துட்டு கட் பண்ணி பார்ப்போம் எப்படி வருதுன்னு பார்க்கலாம். இல்லை ஒரு இது மட்டுமே நான் போட்டு பண்ணுறேன். ஏன்னா இன்னொரு இதுவும் எடுத்து போட்டோம்னா ரொம்ப ஃபைனாக வந்துட ஆரம்பிச்சிடும். அப்புறம் நம்மளால ஃபிங்கர் சிப்ஸ் பண்ண முடியாமல் போயிடும். நமக்கு சைஸ் திக்காக வரணுங்கிறதுக்காண்டி அந்த ஃபர்ஸ்ட் இந்த பிளேட்டை மட்டும் எடுத்துட்டேன். ஸோ இப்போ திரும்ப ட்ரை பண்ணி பார்ப்போம். ஓகே, லாக் பண்ணியாச்சு. எப்படி போடுவோம் இந்த தடவை. ஓகே, எந்த அளவுக்கு நமக்கு இது வந்திருக்குன்னு பார்ப்போம். இது ஓரளவுக்கு உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த இது ஃபிங்கர் சிப்ஸ் போடுற அளவுக்கு இதுவாக கொஞ்சம் நல்ல சைஸ் பாருங்கள், தடியாக வந்திருக்கு. இதில் ஃபிங்கர் சிப்ஸ் போடலாம். இதுக்கு முன்னாடி அந்த ஒரு பிளேடு அந்த இதுவாக போட்டது ரொம்ப சேலட் பண்ணுற மாதிரி ரொம்ப ஃபைனாக வந்துருச்சு. ஸோ இது வந்து ஓரளவுக்கு இது வர அளவுக்கு வந்திருக்கு. ஸோ நீங்கள் ஃபிங்கர் சிப்ஸ் போடுறதுக்கு இந்த பிளேட்டை ஃபஸ்ட்டு பிளேட்டை எடுத்துடணும். கத்தி பிளேட்டை திருப்பி வச்சிங்க அப்படின்னா ஃபிங்கர் சிப்ஸ் போடுற மாதிரி வந்துடும். ஓகே, அடுத்து வந்து நம்ம கட்டிங் எல்லாம் முடிச்சாச்சு. அடுத்து வந்து மாவும் வந்து இதுலேயே பசஞ்சிடலாம், சப்பாத்திக்கு மாவுலாம் இதுலேயே பசையலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுதான் ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். சேம் பேஸ் எடுத்தாச்சு. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபேன் ரெக்க மாதிரி இருக்குல்ல, இந்த பிளேடு மாதிரி இருக்கு, இதை எடுத்துக்கணும் மாவு பசையதுக்கு. அதை உள்ளே போட்டுடணும். கரெக்டாக போடணும், இப்படி திருப்பி போட்டக்கூடாது, இந்த டேரக்ஷனில் போடணும். மூடிட்டு தண்ணியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இது உள்ளே ஊற்றிக்கலாம். கொஞ்சம் சுற்றிக்கலாம். ஸ்லோவான இதில் தான் போட்டிருக்கேன். எனக்கு என்னமோ கையில் பசைஞ்சாலே சீக்கிரம் பசைஞ்சு முடிச்சிருவோமோன்னு தோணுது. இதில் போட்டு நானும் சுற்றிக்கிட்டே இருக்கேன். கிட்டத்தட்ட ஃபைனலாக ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சம்தான் அங்கங்கே கொஞ்சம் ஒட்டிகிட்டு இருக்கு. இதெல்லாம் வந்துருச்சுன்னா ஓகே. பாருங்க எப்படி வந்திருக்குன்னு. ஓகே, கொஞ்சம் தண்ணி மட்டும் அதிகமாகிடுச்சு. இது நல்லா தான் பசிருக்கு. நான் தான் வந்து தண்ணி கொஞ்சம் நிறைய ஊற்றிட்டேன். நான் அதுன்னு முன்னாடி ஜெல்லில் வச்சு பசைனா இவ்வளோ மாவுக்கு இவ்வளோ தண்ணி தெரிஞ்சிடும், அவ்வளோதான் ஊற்றுவேன். இது உள்ள ஊற்றல எப்படின்னு தெரியாமல் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றுறேன்னு கொஞ்சம் நிறைய ஊற்றிட்டேன். சப்பாத்தி மாவு வந்துருச்சு, இவ்வளோதான். ஸோ இது வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அமேசானில் தான் வாங்கியிருந்தேன். அண்டு ஆனியன் சாப் பண்ணுறதுக்கு, டொமேட்டோ ஸ்லைஸ் பண்ணுறதுக்கு, பொட்டேட்டோ ஸ்லைஸ் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே நீங்கள் இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் வங்கியில் வந்து பார்த்தீங்கன்னா 999 ருபீஸு. ஸோ ஒர்த்து தான் மணின்னு தான் சொல்லுவேன். நிறைய விஷயத்துக்கு யூஸ் ஆகுது. வெண்ணெய் எடுக்கிறது, லஸ்ஸி கூட பண்ணலான்னு சொல்கிறாங்க இது வச்சு. பட் நம்மக்கிட்ட இப்போது எதுவும் இல்லை, அதனால் நான் அது பண்ணல. இன்னொரு நாள் அதையும் பண்ணி வேணால் நான் ஷார்ட்ஸாக போடுறேன். மற்றபடி எல்லாமே பண்ணி பார்த்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக எங்கள் வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.